விபத்துகள் தொடர்பாக நாங்க அதிகமாகவே பேசிட்டு இருக்கோம். ஆனா தொடர்ச்சியாகவே விபத்துகள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் ஹொரண பகுதியில ஒரு விபத்து பதிவாகிருக்கிறது. மோட்டார் சைக்கிள் ஓட்டு வந்தவருக்கு வயது 17. அவர் நேரடியா போய் ஒரு கார்ல மோதுறாரு. அவர் அந்த இடத்திலே உயிர் பிரியுது. அவருக்கு பின்னால வந்து இன்னொரு மோட்டார் சைக்கிள் காரோட மோதுது. கார்ல இருந்தவரும் அதுக்கு பின்னால வந்தவரும் பலத்த காயத்துக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது ஒரு சாதாரண விபத்து இல்ல. இது வந்து சட்டவிரோத ஓட்ட பந்தயத்தின் மூலமாக நிகழ்ந்த ஒரு விபத்து. இந்த மாதிரியான விபத்துகள் இப்ப கொழும்பினுடைய பெரும்பாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய பெருநகர் பகுதிகளில் இடம்பெறதா சொல்றாங்க. குறிப்பாக கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய வீதிகள், அது மாத்திரமில்லாமல் சில நெடுஞ்சாலைகள்ல மையப்படுத்தி இந்த மாதிரியான போட்டிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், இதுல விபத்துகள் சம்பவிப்பதாகவும், பலி எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பதாகவும் செய்திகள் அறிய கிடைக்கின்றன. ஆக இது தொடர்பாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பது எல்லோருடைய கேள்வியும். ஆக இதற்கு இப்போது பதில் வழங்கப்பட்டுகிறது. இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுத்தப்படும் போது இது சாதாரண விபத்துகளாக மாத்திரம் கருதப்படாது. இது வந்து பாதை விதிமுறைகளை, வீதி விதிமுறைகளை மீறிய விபத்தாக மாத்திரம் கருதப்படாமல் இது ஒரு கொலை அல்லது கொலை முயற்சி என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாமல் இந்த 17 வயதுக்கு உட்பட்டவருக்கு கையில எப்படி பைக் வருது, அப்படி அந்த பைக் அவர் கைக்கு வருதுன்னா அதற்கு காரணமானவங்க யாரு, அவங்க மேல கொலை செய்வதற்கு உதவியதாக வழக்கு பதியப்படும். ஆக இனி வரும் நாட்கள்ல இந்த வீதி விபத்துகளை ஏற்படுத்துவோர் வெறுமனே பாதை ஒழுங்கு விதிகளை மீறியதாக மாத்திரமில்லாமல் கொலை மற்றும் கொலை முயற்சி, கொலைக்கு உதவியவர்கள் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆக பெற்றோர்கள் அவதானமா இருங்க.